ஹலோ ஆல், இட்ஸ் Thursday மார்னிங். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு தோசை ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய வெஜ்ஜஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியும் கூட. மிக்சிங் பவுலில் ஒரு கப் ரவை, ஒரு கப் தயிர் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. இப்போ இதில் கிரேட் பண்ணியிருக்கிற கேரட், பீட்ரூட், பொடிசு நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா கலந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் லிட் போட்டு மூடி வச்சுருங்க. நிறைய வெஜ்ஜஸ் நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். பீட்ரூட் அண்ட் கேரட் நல்லா கிரேட் பண்ணி சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், பார்க்கவும் கலர்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக நிறைய வெஜ்ஜஸ் எல்லாம் சாப்பிடாத கிட்ஸுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டில் இன்ஃபியூஸ் பண்ணி கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காலையில் சப்பாத்தி மாவு பிணைஞ்சு வச்சுருந்தேன். லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு 4 சப்பாத்திஸ் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு பச்சைப்பயிர் குழம்பு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு தோசைக்கு ஒரு சிம்பிளான மின்ட் சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். கொத்தமல்லி, புதினா, 2 பல்லு பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அரைச்சி பீட் பண்ணி வச்சிருக்கிற தயிரில் ஆட் பண்ணி கலந்துக்கணும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தோசை பேட்டரில் இந்த மாதிரி பேன் கேக்ஸ் ஊற்றி ஹஸ்பண்டுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிவிட்டேன். எனக்கு மார்னிங் ட்ரிங்க்குக்கு இளநீர் தண்ணியில் ஊற வச்சிருந்த சியா சீட் ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருந்தது. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.